மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையில் இப்படி இவ்வளவு கவனக்குறைவு இருக்குமா என்னங்க தெரியல. கேட்டால் மருத்துவர்கள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவ பற்றாக்குறை என்ன விஷயமே தெரியல. இப்போதைக்கு மருத்துவத்தை பற்றி இந்த காணொலியில் நம்ம பேசுகிறோம்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. மிகப்பெரிய அது பெரிய பூகம்பம் மாதிரி. ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இது மாதிரி ஒரு சின்ன அசம்பாவிதங்கள் தவறு நடந்துருச்சுன்னா அதை ஊதி பெருசாக்குற மீடியாக்கள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தை பற்றி வாயை திறக்கலை. அதுவும் ஒரு வறண்ட பூமியில், வறண்ட மாவட்டத்தில், தென் மாவட்டத்தில் இருக்கிறனால அந்த அளவுக்கு எதுவும் பேசலையா, அது பேசினா ஒரு பிரச்சனைகள் வருமா, இல்லை பேசுகிறதுக்கு தடையில் எதுவும் இருக்கா மீடியாக்களுக்கு, அது எதுவுமே தெரியலை. அடுத்த ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், அந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள். ரொம்ப இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவத்துறையில், அது கவர்மெண்ட் அரசு மருத்துவத்துறையில் இந்த அளவுக்கு இருக்குங்கிறது ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ உங்களையும் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, இந்த பெல் பட்டனை இது பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை சேரும். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஒரு அவசரத்துக்கு ஒண்ணு பண்ண மாட்டேங்கிறீங்களே, சம்பளத்தை மட்டும் வாங்கி கொட்டுறீங்களே. நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஒரு உயிரை காப்பாத்தி விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கூட நாங்க என்ன நாளும் பார்த்துக்குவோம். நாங்க ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு இங்க இருக்கிற நீங்க எதுக்கு இருக்கீங்க சொல்லுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண இப்போ எல்லாருமே முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது குறிப்பிட்ட ஒரு சில ஒன்று ரெண்டு மீடியாக்களும் நம்ம தான் அதை பற்றி பேசியிருக்காங்க. அதுவும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நடந்தால் ரொம்ப பரப்புவாங்க. நடந்த ஒரு நியூஸ் சேனல் கூட புதுசாக வரும்போது ஒரு நியூஸ் சேனல், நான் சேனல் நான் சொல்ல விரும்பலை, சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணுற அன்றைக்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த அளவுக்கு இது நடக்குது, ஸ்கேம் நடக்குது, இவ்வளோ உள்ளே இவ்வளோ எதிர்க்குன்னு சொல்லி குட்டுக்குடுன்னு மைக்கை தூக்கிட்டு விட குட்டுக்குடுன்னு பார்த்து ஃபுல்லாக லைவில் உள்ள அந்த அந்த ஒரு இதை வச்சு தான் ஒரு பெரிய இதுவே ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நியூஸ் சேனல் லான்ச் ஆகும்போது ரொம்ப இதான நியூஸ் நேம் நான் சொல்ல விரும்பலை. அதுக்கு தூக்கி உள்ளே போட்டாலும் போட்டு சொல்ல முடியாது. இப்போ கருத்து சுதந்திரமே இல்லை, பேச முடியல, பயந்து பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ நானே பேசுகிறேன்னா ஒரு கட்சியை சார்ந்து பேசலை. என்னோட மாவட்டத்தில் எங்களோட மாவட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் மருத்துவத்துறையில் இவ்வளவு கவனக்குறைவாக, அதுக்கு மருத்துவ அதிகாரிலாம் இவ்வளோ கவனக்குறைவாக பதில் சொல்லுவாங்க, ஏளனமாக பதில் சொல்லுவாங்க தெரியாமல் போச்சு. இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் அரசமங்கலம் தாலுகாவில் பாண்டித்துறைங்கிறவர் மின்சாரம் தாக்கி ஆஸ்பத்திரி வந்திருக்காங்க. நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். பாண்டித்துறைங்கிறவர் மின்சாரம் தாக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி வந்தாங்க. உயிர் போகலை அவருக்கு. மக்களே நான் அவருக்கு உயிர் போகலை. கொஞ்சம் பதட்டத்தில் கலந்தடிச்சா கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகவும் நமக்கு இருக்கும். அப்படி இருக்கல ஹாஸ்பிட்டல் ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற செவிலியர்கள் என்ன பண்ணணும், பாண்டித்துறை அவருக்கு என்ன பண்ணணும், முதல்ல ஃபஸ்ட் எய்டு பண்ணணும், முதலுதவி பண்ணணும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு 5ஆவதுலேருந்து 5, 6, 7, 8, 10 ஹைஸ்கூலு, மெட்ரிக் ஸ்கூலு, எல்லா ஸ்கூல்லேயும், காலேஜிலேருந்து எல்லாத்துலேயும், யூனிவர்சிட்டியில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் எய்டு பற்றி கற்றுக் கொடுக்கணும். ஃபஸ்ட் எய்டு பற்றி கற்றுக் கொடுக்குறாங்க. முதலுதவியை பற்றி எல்லாம் முதலுதவியை பற்றி தெரிஞ்சுக்கணும். பாம்பு கடிச்சாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற செவிலியருக்கு கரண்ட் மின்சாரம் தாக்கி ஒருத்தர் வர்றாருன்னா அவருக்கு முதலுதவி பண்ணணும் கூட அவளுக்கு தெரியலை. முதலுதவி பண்ண தெரிஞ்சு வேணும்னே பண்ணலையா, உண்மையிலே அவளுக்கு பண்ண தெரியலையா, அதில் ப்ரைவேட் ஆஸ்பத்திரி போக சொல்லியிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் ப்ரைவேட் ஆஸ்பத்திரி போங்க, டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிப்பாங்க. டாக்டர் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கணும், அப்புறம் எதுக்கு நர்ஸ் இருக்கணும், ஒரு முதலுதவி பண்ண தெரியாத செவிலியர் எதுக்கு இருக்கணும் ஹாஸ்பிட்டலில்? அப்படி என்ன சுகாதாரத்துறை இருக்குது தமிழ்நாட்டில்? அப்படி என்ன சுகாதாரத்துறை இருக்குது? ஒரு அப்போ மின்சாரம் தாக்கி கரண்ட் பாஸ் பண்ணி ஏதோ ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும், நமக்கு தெரியல. இந்த வீடியோவில் அந்த அம்மா கதறியில் ரொம்ப ஆழமாக இருக்காது. எங்கள் ஊருக்கு பக்கத்தூர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. அவ்வளோ கோபம் வருது சுகாதாரத்துறை மேலே.
அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னு எனக்குமே தெரியல. இவ்வளோ கேவலமான இது பண்ணுவா மருத்துவத்துறை இருக்கும்னு தெரியல. ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கூட ஒரு நர்ஸுக்கு பண்ண தெரியல. அது என்ன நர்ஸ், அவங்க என்ன நர்ஸு, எதுக்கு அப்புறம் எதுக்கு அவங்க வேலை பார்க்கணும்? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு கூட்டி போக தெரியாதா? அவங்கள கூட்டி போக தெரியாதா? டாக்டர் இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. காசு இருக்கிறவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா வந்து நிறையா ஹாஸ்பிட்டல் அது எல்லாத்தையும் பொதுவாக சொல்ல, குறிப்பிட்ட மருத்துவமனையில் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா சில டெஸ்ட் எடுக்கணும்னா 1000க்கு மேலே 2000க்கு மேலே 5000க்கு மேலே போயிடுது. அப்படி இல்லை, காசு இல்லாதவங்க வர்றதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அப்படி வர்றவங்களுக்கு வந்து பார்க்குறது கூட வந்து டாக்டர் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல், அப்புறம் எதுக்கு அவ்வளோ செவிலியர், எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் முதல்ல எதுக்கு? ஒன்றுமே புரியல. மக்களை தேடி மருத்துவம் வீடு வீடாக வருது, ஓகே சிறப்பு தான். நடக்க முடியாத பாட்டி, தாத்தா பாட்டி மகள் ஐயாக்கள்லாம் வந்து நடக்க முடியாமல் இருப்பா, வீட்டுக்கு வீடு வரனால வந்து அப்பப்போ ப்ரெஷர் செக் பண்ணிக்குவாங்க, டெஸ்ட் பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் சிறப்பு தான். அது மக்களை தேடி மக்கள் குறைய சொல்ல முடியாது. ஓகே, அது ஒரு சைடு. மக்களை தேடி மருத்துவம் அது ஒரு சைடு. மக்களை தேடி மருத்துவம் வருது, ஓகே. மக்கள் மருத்துவத்தை தேடி போகும்போது மக்களை தேடி மருத்துவம் வருது. அப்படி இருக்கல, மருத்துவரை தேடி மக்கள் போகும்போது அப்படி ஆப்போசிட்ல விட மக்களை தேடி மருத்துவம், மருத்துவரை தேடி மக்கள் அப்படிங்கல. மருத்துவரை தேடி மக்கள் போகும்போது அங்கே மருத்துவர்கள்னா அப்போ ஹாஸ்பிட்டல், அப்புறம் மக்களை தேடி மருத்துவம் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லையே. எதுக்கு? ரொம்ப ஆதங்கமாக இருக்கு. எனக்கு பயந்து நானும் பயந்து பேசிட்டு ஐயோ ஏதோ 1000 ரூபாய் இப்படி பேசுகிறோமே, ஒருவேளை வந்து தூக்கி உள்ள போடையில அங்கிட்டு போகும்போது நடந்துருமோன்னு அவ்வளோ பயமாக இருக்குது. ஒன்றுமே புரியல. அவர் ஆட்டோவில் இருந்து இறக்காமலேயே டாக்டர் இல்லை வெளியில் கூட்டிட்டு போங்க அப்படின்னு, அதுக்கு டாக்டர் இல்லை டாக்டர் இல்லை ஓகே வெளியில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து செவிலியர் இருக்கணும், நர்ஸ் இருக்கணும்? ஒன்றும் புரியல. டாக்டர் இல்லைன்னு சொல்கிறாக்கா இருக்கணும்? இப்போ முடியலைன்னு சொல்லி மின்சாரம் தாக்கி வராங்கன்னா அவளுக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட் எய்டு பண்ணணும். என்ன அவங்க ஃபஸ்ட் எய்டு நர்ஸாக வந்திருக்காங்கன்னா அவங்க படிச்சிருப்பாங்க, டாக்டர் கூட வந்து எழுதி தான் கொடுப்பாங்க. ஆனால் மற்ற எல்லாமே ஊசி பொருள்லேருந்து டேப்லெட் கொடுக்குறது எல்லாமே நர்ஸ் தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கல முதலுதவி கூட பண்ண தெரியாத நர்ஸ் எதுக்கு அங்கே இருக்கணும்? இந்த விஷயம் அதிகமாக பேசப்படலை. இதே வேற ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்துச்சுன்னா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நடந்துச்சா ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரவ, நான் ரொம்ப பெருசாக போக விரும்பல, ஒரு குறிப்பிட்ட கட்சி நான் பொதுவாக சொல்கிறேன். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இது மாதிரி நடந்திருக்கு, ஓகே. இதை எல்லா சேனலும் வந்து கொஞ்சம் பெருசாக பேசி இது பண்ணலை, அப்படியே விட்டுட்டாங்க, மீடியாக்கெல்லாம் விட்டுட்டாங்க. இது ஒரு கட்சி சார்ந்து ஒரு சில கட்சிகள் சார்ந்தோ இப்படி இது இருக்கும்போது, ஒரு அவங்களை சார்ந்த ஒரு மருத்துவமனை இருக்கும்போது அதில் வந்து இது மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா, மின்சாரம் தாக்கி போய் அங்கே போய் வந்து இறந்துட்டாங்கன்னா, அங்கே அங்கே 50,000 1,00,000 காசு வாங்கியிருப்பாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வாங்குவாங்க. அது ரொம்ப அதிகமாக சொல்கிறேன், எனக்கு தெரியல, ஒரு மேற்பார்வைக்கு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கையில் அவ்வளோ காசு ரமணாபுரத்தில் மாதிரி அவ்வளோ காசு கட்டி இறந்ததுக்கப்புறம் அவருக்கு உயிர் இறந்துட்டாங்கன்னா அந்த விஷயம் எவ்வளோ பெருசாக பரவும். எல்லோரும் மைக்கை தூக்கிட்டு போய் இது மாதிரி நடக்குது, அது மாதிரி கேமரா எடுத்துகிட்டு இந்த கட்சியை சார்ந்த பிரமுகரோட மருத்துவமனையில் வந்து இது மாதிரி வந்து இவ்வளோ இது நடக்குது, இவ்வளோ காசு கட்டி வந்து மக்கள் வந்து ஏமாந்து போகிறாங்க அப்படின்னு ரொம்ப அதை மட்டும் பெருசாக பண்ண தெரியுதுல. ஒரு கட்சி சார்ந்த பொதுவான அனைத்து கட்சிகள் சார்ந்த வந்து எல்லாம் மருத்துவமனையில் இருக்கும், அவங்க வச்சிருக்கல, அவங்க ஹாஸ்பிட்டல் ஆச்சும் குறை நடக்கும்போது அதை வேகமாக சொல்ல தெரியுதுல, ட்ரெண்டிங்காக தெரியுதுல. அப்படி இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையில் இப்படி நடந்திருக்கு. ஐயா மா சுப்பிரமணியம் ஐயா, சுகாதாரத்துறை அமைச்சர், உங்களுக்கு தாயா ஒரு வேண்டுகோள். ஒருத்தர் இறந்துட்டாங்க, அப்படி இருக்கல அந்த செவிலியர் வந்து வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும்னு சொல்லியிருப்பாங்க போல. அங்கே என்ன நடந்து நீங்கள் தீர விசாரிக்கணும், மருத்துவத்துறை சுகாதாரத்தில் வந்து தீர விசாரிக்கணும். ஏன் டாக்டர் இல்லை, இவ்வளோ டாக்டர் எப்போ வந்துட்டு போவார் அப்படின்னு எல்லாமே கேட்டுக்கணும். அவ்வளோ ஆதங்கமாக இருக்குங்க. எங்கள் ஊர் பக்கத்து ஊருங்க டாக்டர். இப்போ நைனாவில் தாங்க ஒருத்தவர் வந்து இது மாதிரி போஸ்ட் மார்க்கில் இது பண்ணும்போது வேலை பார்த்து ரொம்ப கண்டிச்சுன்னா உயிர் பழச்சிட்டாங்க. ஆண்டவர் மீது உயிர் பழச்சிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ உயிர் கூட போராடலைங்க. அவர் சாக்கடிச்சிருச்சு, சாக்கடிச்சா ப்ரெஷர் இருக்கும், ரத்தத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். அப்படிங்களா கூடி ஆட்டோ விட்டு கூட இறக்காம ஒரு நாடி கூட பிடிச்சி பார்க்காம நர்ஸு வந்து டாக்டர் இல்லைன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு கேவலமாக இருப்பாங்க, வயிற்றுச்சலாக இருக்குங்க. என்ன நடக்குது என் நாட்டில், என்ன நடக்குது ஒரு விஷயத்தை வாயத்தை வந்து பேசவே முடியலங்க. அவ்வளோ பயமாக இருக்குது. சுகாதாரத்துறையில் வந்து சுகாதாரத்துறைகிட்ட போய் கேட்டிருக்காங்க, மக்கள் குறை இந்த விஷயம் வந்து போயிருக்க அப்படின்னா மருத்துவர் பற்றாக்குறை. அது என்ன மருத்துவர் பற்றாக்குறை? ஒன்றுமே இப்போ புரியல. அது என்ன மருத்துவர் பற்றாக்குறை? அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடத்தின டாக்டர்னா அப்புறம் அந்த ஆஸ்பத்திரி எதுக்குங்க நடத்தி தொலைனா?
திடீர்னு மேலே இருந்து ஒரு உயரத்துலேருந்து கீழே வந்து மண்டை உடஞ்சி வர்றவங்க வந்து திடீர்னு டாக்டர் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு நர்ஸ் சொல்லி உட்காந்துன்னா டாக்டர் இல்லாமல் வெளியே டாக்டர் வந்து பார்க்கணும் செத்து போயிட்டு என்னங்க பண்ணுறது? ரொம்ப கேவலமாக இருக்குது. கேவலம், அசிங்கம். இந்த அரசாங்கத்துக்கு இது ரொம்ப அசிங்கம். மக்கள் வந்து மருத்துவரை தேடி போகும்போது, மக்கள் தேடி மருத்துவம் வேற, மருத்துவரை தேடி மக்கள் போகும்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா எதுக்கு? ரொம்ப கேவலமாக இருக்குது. எதுக்கு இந்த அரசாங்கம் இருக்குன்னே தெரியல. ஒரு உயிரை கூட காப்பாற்ற முடியல, ஒரு உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியல. என்னன்னே புரியல. ரொம்ப இதாக இருக்குது. எதுக்கு அம்புட்டுமே வந்து இப்போ இறந்தவருக்கு வந்து என்ன நஷ்டீடு கொடுத்தாங்க இல்லை, மருத்துவர் இல்லை. இது முழுக்க இது அரசாங்கத்தோட பொறுப்பு தான். இது முழுக்க அரசாங்கத்தோட பொறுப்பு தான், கவர்மெண்டோட பொறுப்பு தான். இதுக்கு வந்து கண்டிப்பாக நஷ்டீடு கொடுத்தே ஆகணும். டாக்டர் இல்லாமல் டாக்டர் வந்து தேடி மருத்துவர்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எதுக்கு வராங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும், மருத்துவங்கள் இலவசமாக கிடையாது. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வரும்போது அங்கே மருத்துவம் கிடைக்கலன்னா அங்கேயே ஒருத்தர் இறந்து போகிறாங்கன்னா அதுக்கு முழு பொறுப்பு அந்த சுகாதாரத்துறை தான் ஏற்றுக்கணும், கவர்மெண்ட் தான் ஏற்றுக்கணும். யாரோ தண்ணி சாராயம் குடிச்சிட்டு அங்கேயும் சாராயம் குடி செத்து போனதுக்குலாம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறது அந்த கவர்மெண்ட்டுக்கு. மின்சாரம் தாக்கி உங்களோட சுகாதாரத்துறை சம்மந்தப்பட்ட இடத்துல ஒருத்தர் உயிர் போயிருக்கு. இதுக்கு என்ன நஷ்டஈடு கொடுக்க போகிறீங்க? ஒன்றுமே புரியல. பயந்து பேச முடியாதா இருக்குது. ரொம்ப இன்னும் மன்னராட்சி மாதிரி இருக்குங்க இந்த ஆட்சி. முதல்ல இந்த ஆட்சியும் மன்னராட்சி மாதிரி இருக்குது. ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருக்குது, அந்த ஆர்டிக்கல் நம்பர் எனக்கு தெரியல. ஒரு கவர்மெண்ட் வந்து ரொம்ப மக்களால் எதிர்க்கப்படும் போது வந்து மத்திய அரசே வந்து தலையிட்டு அந்த கவர்மெண்ட்டை கலைக்கலாம்னு இருக்கு. அப்படி என்ன பண்ணாமல் அப்போது இங்கே வந்து எல்லாமே மாற்றத்துக்கு எதிராக நடக்கும்போது இந்த மக்களத்தில் நடந்த மாதிரி இங்கே போராட்டங்கள் வெடித்து போய் எல்லா அலுவலகத்தையும் நொறுக்கி எல்லாம் பண்ண அந்த மாதிரி போராட்டங்கள் நடந்தாலும் எல்லாம் மாறும் போல. இளைஞர்கள் கையில் தான் மட்டுமே இருக்குது. அது அவ்வளோ விருப்பம், ஓட்டு எந்த இதுக்கு போகலாம் அவ்வளோ விருப்பம். அது தலையிறது தனிப்பட்ட மனிதன் உரிமை இல்லை. யோசிக்கணும். ரொம்ப ஆதங்கமாக இருக்குங்க. பேசவே இப்போ நான் என் முகத்தை காட்டி பேசினேன். எல்லாருமே சொன்னாங்க மாஸ்க் போட்டு பேசுகிறா அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை கேட்கல. பேசுகிறான், முகத்தை கட்டல, அப்புறம் மாஸ்க் போட்டு முகத்தை மறைச்சிட்டு பேசுகிறதுக்கு அப்புறம் எதுக்கு போட வீடியோ போடணும்? தைரியம் இல்லாதவங்களுக்கு வீடியோ போடணும். அதனால் மாஸ்க் போட விரும்பலை. டேரெக்டாக முகம் டேரெக்டாக நேருக்கு பேசிக்கிறேன். அவர் நஷ்டஈடு முழுக்க சாராயம் குடிச்சு செத்தவளுக்கு எல்லாருக்குமே சம்மந்தம் இல்லாமல் செத்தவளுக்கு குடியே கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும், குடி நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கும் கெடுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கையில் அவர் குடிக்கிறா, அவர் குடிக்க தப்பு, அவர் மேலே தப்பு. அப்படி இருக்கையில் அவர் குடிக்க கவர்மெண்ட் விற்கிறத குடித்தாலும் பரவாயில்ல, அரசாங்கம் விற்கிறத குடித்தாலும் நல்லது. கவர்மெண்ட் விற்றதை குடித்து இறந்து போயிருந்தா கூட கவர்மெண்ட் அது நஷ்டஈடு கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் தான் அதை கவர்மெண்ட், நீங்கள் தான் அரசாங்கம், நீங்கள் தான் அதை விற்கிறீங்க. அப்படிங்கிற அதில் வந்து குடித்து சில பேர் இறந்து போகிறாங்கன்னா அதில் வந்து ஏதோ கலப்படங்கள் இருக்குது, அதை கலந்துருக்கு, விசைக்கிழமை உருவாகிருக்கு, அதெல்லாம் இறந்து போகிறாங்க. சரி, ஓகே. நீங்கள் விற்கிற சரக்கில் வந்து குடிச்சு இறந்து போயிருந்தால் நீங்கள் நிவாரணம் கொடுக்கலாம், அது சரி, ஓகே. நான் அவ்வளோ கோடி வருமானம் அதில் இருந்து கொடுக்கலாம், அது நட்டமும் இல்லை. தடை செய்யப்பட்ட ஒரு இதை குடித்து சாகும்போது அங்கே வேகமாக 5 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் தூக்கி கொடுக்க தெரியும் போது தடை செய்யப்பட்ட சாராயத்தை குடித்து அங்கே போய் சம்மந்தம் இல்லாமல் கொடுக்குறீங்க. அப்போ வித்தவனை பிடிச்சி அடிக்காமல் மிதிக்காமல் உதைக்காமல் வச்சுக்கிட்டு அப்படி எதிராக இருக்குது. நான் தலையிலாகத்தான் குதிப்பேன். என்ன சொல்கிறது? நான் தலையிலாகத்தான் குதிப்பேன், நேராக நான் குதிக்கவே மாட்டேன். நேராக குதிச்சா நான் மாட்டிக்குவேன். நேராக போய் குதிச்சுன்னா வயிறு அடிபட்டுரும், தண்ணிக்குள்ளே மண்டை அடிபட்டுரும். தலையெல்லாம் குதிச்சா தலையில சுற்றி கித்தி போய் குண்டக்கு மண்டக்குள்ள நின்றுச்சு, யாருக்குமே தெரியாமல் முகத்தில் எதில் அடிபட்டாலும் அப்படியே தொடச்சிக்கிட்டு யாருக்குமே தெரியாமல் மேக்கப் போட்ட மாதிரி போயிடலாம். அது மாதிரி தான் தெரியுது. நான் தலையிலாத்தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்றுங்க, இந்த அரசு மங்கலத்தில் ஆரம்ப சுகாதார இதில் நடந்த ஒரு உயிரிழப்புக்கு வந்து காரணம் முழுக்க சுகாதாரத்துறை. அங்கேருந்து செவிலியர், அங்கே வேலை பார்க்க வர டாக்டர், சுகாதாரத்துறை ஆரம்பத்தில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை முழுக்க காரணம். யாருக்கும் நஷ்டஈடு கொடுக்குறீங்க? அவங்களுக்கு கொடுங்க. உங்கள் குறிப்பிட்ட சம்மந்தப்பட்ட துறையில் தாங்க அவர் உயிர் போயிருக்கு, அலட்சியத்தினால ஒரு ஏலத்தினால உயிர் போயிருக்கு. அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு நஷ்டஈடு கொடுக்கணும். எங்கள் ஊருக்காரங்க, எங்கள் பக்கத்து ஊருக்காரரு ஆளுங்க இருக்க தான் செய்யும். இப்போ நாங்கள் எப்படி அடுத்து காய்ச்சலாம், நாங்கள் எப்படி அப்புறம் எப்படி நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் மருத்துவம் பார்க்க முடியும்?
நான் எல்லா ஹாஸ்பிட்டலும் சொல்ல, எல்லா ஹாஸ்பிட்டல் நர்ஸையும் நான் சொல்ல இப்படி இருப்பாங்கன்னு. எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் அங்கேயும் நர்ஸையா தங்கமானவங்க. கை காலில் ஃபுல்லாக புண்ணாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஓகே, சலிச்சிக்காமல் கொள்ளாமல் எடுத்தறிஞ்சு பேசாமல் அவ்வளோ இதாக மருத்துவம் பார்ப்பாங்க. அதுக்காக எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டம் வரும், அவ்வளோ கூட்டம் வரும், பார்க்க வருவாங்க. நான் எல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுங்க, நான் எல்லா மருத்துவமனையும் நான் குறை சொல்லலை. எங்கள் ஊர்லேயே மருத்துவமனை இருக்குது. இப்போ தான் புது ஒரு 6-7 மாதமாக டாக்டர் இல்லை, புது டாக்டர் போட்டாங்க. அவரை இங்கே டெய்லி போகிறான், பிரச்சனை இல்லை. அங்கே இருக்கிற மருத்துவ செவிலியை அம்பட்டுமே மக்களை வந்து அவங்க வீட்டு குழந்தை மாதிரி அப்படி பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த மருத்துவமனை ஏன் இவ்வளோ ஏளனமாக இருக்காங்க, ஏன் அதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலை, இவ்வளோ விஷயம் பெருசாக பேசலை, அந்த செவிலியர் ஏன் இந்த அளவுக்கு பேசணும், செவிலியர் பிடிச்சி கேள்வி கேட்காம எதுக்கு சுகாதாரம் இருக்குது புரியலைங்க. அந்த அம்மா அவ்வளோ கதறி அழுகுறாங்க. அப்போ ஒரு உயிரோட மதிப்பு, உயிருக்கு ஏன்னா உயிர் தாங்க, எவ்வளோ இதாக இருக்கு, அவ்வளோ உயிர் மனசு எவ்வளோ பதவ வச்சிருக்கேன். முழுக்க முழுக்க ஒரு சுகாதாரத்துறை நஷ்டஈடு கொடுத்தாங்க.